அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் காண இருப்பது பொள்ளாச்சியில் இருக்கிற ஆனமலைக்கு பக்கத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவில் வரலாறு. சாதாரணமாக எல்லா அம்மன் ஆலயங்களிலும் அம்மன் அமர்ந்த கோலத்திலோ நிமிர்ந்து நின்ற கோலத்திலோ பார்த்து இருப்பீர்கள். ஆனால் மாசாணியம்மன் மட்டும் 17 அடி நீளத்தில் படுத்து கிடப்பார். இந்த அம்மனுக்கு மையான அம்மன் என்றும் ஒரு பெயர் உண்டு. 17 அடி நீளத்தில் நெற்றியில் பெரிய பொட்டுடன் ஒற்றை ரூபாய் காயினுடன் படுத்து கிடக்கும் அழகே தனிதான். ஆனைமலைக்கு அருகில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் மனமொத்த தம்பதியர் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் உயிருக்குயிராக ஒருவருக்கொருவரை நேசித்தார்கள். அவ்வாறு வாழ்ந்து வந்த நேரத்தில் மனைவி கருவுற்றாள். கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தால் மனைவி தாய் வீடு கூட செல்லாமல் பிரசவத்தை தன் கணவன் முன்னிலேயே நடத்தி கொள்ள விரும்பினாள். நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கு பிரசவ வலி அதிகமானது. மனைவி படும் துயரத்தை தாங்க முடியாத கணவன் வலிமிகுந்த நேரத்தில் அவளை சற்று சமாதானப்படுத்திவிட்டு மருத்துவச்சியை அழைத்து வர கிளம்பினான். ஆனால் அதே சமயம் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கும் அவனுக்கு பயமாக இருந்தது. இவன் தனியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வருவது என்றால் மனைவியை தனியாக விட முடியாது. அந்த அடர்ந்த காட்டுக்குள் வனவிலங்குகளோ அதிகமாக இருக்கும். அருகில் மனிதர்கள் யாரும் இல்லையே, என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருந்தான். அதை புரிந்து கொண்ட அவன் மனைவி, 2 கல் தொலைவில் உள்ள என் தாயார் வீட்டிற்கு நாம் செல்வோம். அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறார். அவர் முக்காலமும் உணர்ந்தவர். தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் ஞானத்தால் நடப்பதை அறியும் திறனும் பெற்றவர். நன்கு மருத்துவம் செய்வார். அவரிடம் செல்வோம். கஷ்டப்பட்டு நான் தங்களுடன் நடந்து வருகிறேன் என்று கூறினாள். பிரசவ வேதனையும் வலியும் தாங்க முடியாத நிலையை எட்டியதால் வேறு வழியின்றி தாய் வீடு நோக்கி அவ்விருவரும் பயணமானார்கள். மெதுவாக நடந்து 1 மைல் தூரம் வந்து சேர்ந்து விட்டார்கள். அதற்கு மேல் அவளால் 1 அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. சற்று தூரத்தில் பார்த்தால் விளக்கு ஒளி தெரிந்தது. அச்சமயம் அவள் கணவனிடம், என்னால் இனி 1 அடி கூட எடுத்து வைக்க முடியாது. தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள். அங்கு மருத்துவச்சியும் இருப்பார்கள். தயவு செய்து அழைத்து வாருங்கள். மேலும் தான் எங்கும் போக மாட்டேன் என்றும் இங்கேயே அமர்ந்து இருக்கிறேன் என்று உறுதிப்பட கூறினாள். கணவன் வேறு வழியின்றி அவளை அங்கு அமர வைத்துவிட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி செல்லலானான். மிகுந்த மன வருத்தத்துடன் வேறு வழியின்றி வெளிச்சத்தை நோக்கி சென்று மருத்துவச்சியின் வீட்டு கதவை தட்டினான். அவரிடம் நிலைமையை எடுத்து சொல்ல அவளும் மருத்துவ சாதனங்களையும் உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு மேலும் சில முக்கியஸ்தர்களை அழைத்து கொண்டு மனைவி இருந்த இடத்திற்கு அனைவரும் வந்தார்கள். அங்கு வந்து பார்த்தபொழுது மனைவியை காணவில்லை. இது என்ன இறைவா சோதனை என்று அனைவரும் வருந்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மருத்துவச்சி, எனக்கு வந்த கனவு பலித்தது போல் இருக்கிறதே, என் கனவு நிஜமாகிவிட்டதே என்று யோசிக்கத் தொடங்கினாள். அப்பொழுது அவர்கள் அங்கு அனைவரும் கண்ட காட்சி அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தது. இரத்தம் உறைய வைத்தது. அங்கு அவனது மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்ததைக் கண்டு கதறி உடனே அந்த மருத்துவச்சியிடம், அம்மா, தாங்கள் கண்ட கனவு பலித்துவிட்டது என்று கூறுகிறீர்களே, தாங்கள் என்ன கனவு கண்டீர்கள், என்ன நடந்தது என்று சற்று விளக்கமாக கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். உடனே அந்த மருத்துவச்சி தான் கண்ட தீய கனவை பற்றி அவனிடம் கூறுகிறார். நீ மனைவியை விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி கையை நீட்டி கொண்டு வந்தது. அது கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள். ஆனால் ஒரு அளவுக்கு மேல் ஓட முடியாமல், என்னை விட்டுவிடு விட்டுவிடு என்ற அந்த கரிய உருவத்திடம் கெஞ்சினாள். ஆனால் அந்த கோர உருவமும் விடாமல் அவளை துரத்தியது. அந்த நேரம் அவளுடைய போராத காலம். அவள் அங்கிருந்து மாட்டு சாணையில் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் நீத்தாள். அதே நேரத்தில் அவள் உடலில் இருந்து உயிர் பிரிந்து வானளாவி ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசமாக தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடனும் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டு விடுகிறது. இதுவே தான் கண்ட கனவு என்று அந்த மருத்துவ மூதாட்டி அவள் கணவனிடம் கூறினாள். மேலும் அவள் சாதாரண பெண் அல்ல, வானில் தேவலோகத்திலிருந்து மண்ணில் உதித்த பெண் அவள். அவள் பக்தர்களை மனிதர்களை ரட்சிக்க வேண்டி உருவான தெய்வாம்சம் பொருந்திய பெண் அவள் என்றும் மற்றும் காமதேனுவினால் இடைப்பட்ட சாணத்தில் கால் வைத்து இறக்காமல் இருந்திருந்தால் வேறு ஒரு ரூபத்தில் அவள் இறந்திருப்பாள். மாட்டு சாணத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இறந்ததனால் மாசாணி என்று பெயர் பெற்றார். மேலும் இவள் மானிட பிறவி அல்ல, தெய்வ பிறவி.
ஆனாலும் இந்த அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவள் என்பதாலும் இந்த தெய்வாம்சம் பொருந்திய அம்மனை அரக்கன் காலடியில் உள்ள இந்த அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டி பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும். மாட்டு சாணத்தில் கால் வைத்து விழுந்ததனால் மாசாணி என்றும் இன்று முதல் அவளுக்கு பெயரும் விளங்கும் என்று அங்கிருந்த மக்கள் கூறினார்கள். அதுவே மாசாணியம்மன் என்ற பெயர் வரலாறாயிற்று. இந்த அம்மனை தொழுபவர்களுக்கு பில்லி, சூனியம், மாதவிடாய் கோளாறு, பேய், பிசாசு முதலிய பிடித்தவர்கள் ஒரு முறை மாசாணியம்மன் கோயில் சென்று வணங்கிவிட்டு வந்தாலே அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்று மாசாணியம்மன் வரலாறு கூறுகிறது. மேலும் பொன், பொருள், நகை போன்றவற்றை திருடி சென்றோ இல்லை பணம் வாங்கி கொண்டு இல்லை என்று கூறுபவர்களுக்கோ பழி தீர்க்க அங்கு மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சியும் உண்டு. அங்குள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாயை அரைத்து வைத்து 3 மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள். இல்லை துரோகம் செய்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு விடுவார்கள். அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடல் மிளகாய் தேய்த்தது போல் எரியும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. அவ்வாறே அவர்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு மீண்டும் பாலாபிஷேகம், இளநீர் போன்றவற்றை செய்து அம்மனை குளிர்ச்சி செய்ய வேண்டுமாம். இன்னைக்கு மாசாணியம்மன் பற்றி பல அரிய தகவல்களை அறிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த தடவை வேறொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.